பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து ப்ளீஸ் டி, அழாதடி. இல்லடி, இவ்வளோ நாள் பாட்டி என்ன எவ்வளோ வாட்டி அனாதன்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்திருக்குதா. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுடி. இப்போ நினச்சா கூட உடம்புல ஒரு மாதிரி கூசுதுடி. நீயே சொல்லு வைஷு, எங்கள் அம்மா அப்பா நான் வேண்டாம் என்ன ஆசிரமத்தில் விட்டுட்டு போனதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? மித்து, ஏண்டி இப்படிலாம் பேசுகிற? எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நீ ஏண்டி இப்படிலாம் யோசிக்கிற? மித்து, உனக்காக நாங்கள் இருக்கோண்டி. ஆதி சார் உன் மேலே உயிரே வச்சிருக்காருடி, அவர் இருக்காருடி. பின்ன எதுக்காக மித்து இப்படிலாம் நீ ஃபீல் பண்ணுறா? இல்லை வைஷு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. சத்தியமாக தடவை ஹிட்லர் இன்னைக்கு இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுச்சுடி. அவன் இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டமாக தோணி இருக்காதுடி. ஆமாடி, நீ சொல்றது சரிதான். ஆதி சார் மட்டும் எனக்கு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா கிளவிய உண்டு இல்லைன்னு அங்கே ஆக்கியிருப்பாரு. அவர் இல்லாம போயிட்டாரு. ஆனா இருக்கு மித்து, இந்த கிளவிக்கு இருக்கு. கண்டிப்பா ஆதி சார் கிட்ட நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லாம விட மாட்டேன்டி. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், நடந்த எதையும் அவன்கிட்ட சொல்லிடாதடி ப்ளீஸ் டி. எனக்கு நல்லாவே அவனை பத்தி தெரியும்டி. யாராச்சும் சின்னதா என்ன கஷ்டப்படுத்தினாவே அவனால தாங்கிக்க முடியாதுடி. அதுவும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனா சத்தியமா அவனால முடியாதுடி. ப்ளீஸ் வைஷு, எனக்காக அவன்கிட்ட எதையும் சொல்லிடாதடி ப்ளீஸ். மித்து, என்ன பேசுற நீ? எனக்கு புரியுதுடி. ஆனாலும் இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி ஆதி சார் கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? ஆதி சார் கிட்ட நான் சொல்லதான் போறேன். அவர் வந்து கிளவிக்கு ரைடு வைக்கட்டும், அப்பதான் அந்த கிளவி கொஞ்சமாச்சும் அடங்கும். ஐயோ வைஷு, ஏண்டி? ஏன் வேணாண்டி, எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டாம். எல்லா கஷ்டமும் என்னோட போகட்டும்டி. அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ப்ராஜெக்ட் டென்ஷன்ல வேற இருக்காண்டி. நான் வேற அவனை கஷ்டப்படுத்த விரும்பலடி. ப்ளீஸ் எதுவும் சொல்லாத ப்ளீஸ். ஐயோ சரிடி, ஆதி சார் கிட்ட நான் எதுவும் சொல்லல, போதுமா? ப்ளீஸ் மித்து, அழாதடி. எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆனா சத்தியமா சொல்றடி, இந்த கிழவிக்கு நல்ல சாவே வராது பாரு. வைஷு, கேண்டி இப்படிலாம் பேசுற? பாட்டி வயசுல பெரியவங்கடி, அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீயும் ஏண்டி? வீடு வைஷு, எல்லாம் என் தலையெழுத்து. தலையெழுத்து படிதானே எல்லாமே நடக்கும். எனக்கும் அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா இப்படிலாம் பாட்டி பேசியிருக்க மாட்டாங்கல்ல. வீடு வைஷு, வீடு. பொண்ணு மாதிரி ஒருத்தையும் எப்படி நோக்கடிக்கிறதுக்கு அந்த கிழவிக்கு மனசு வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடி. ஆனா பொண்ணே ஒன்று மட்டும் சொல்ற மித்து, அந்த கிழவி கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படும்டி, கண்டிப்பா வருத்தப்படும். மித்து ப்ளீஸ் டி, அழாதடி. எனக்கு சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ அழறத பார்க்க எனக்கு கிளவி மேல அவ்வளவு வெறியாகுது தெரியுமா? மித்து ப்ளீஸ் டி, அழாதடி. இப்படி அழுகை நிறுத்துறியா இல்ல நான் போய் லட்சுமி அம்மா வர சொல்லட்டுமா? வேண்டாம் வைஷு, லட்சுமி அம்மா ஏற்கனவே பாவுண்டி. எனக்காக எல்லார்கிட்டையும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. வேண்டாண்டி, வேண்டாம். அது கொஞ்ச நேரத்தில் நானே சரியாயிடுவேண்டி. கொஞ்ச நேரம் மட்டும் என்ன தனியா விடுறியா ப்ளீஸ்? ஐயோ என்ன மித்து நீஹா? சரி ஓகே, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ மதியத்துலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லடி. ஃபர்ஸ்ட் சாப்பிடு சரியா? நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாண்டி, எனக்கு பசிக்கல. நீ போ. தோ விளையாடுறே நீஹா. இங்க பாரு மித்து, இப்படியே பண்ணிட்டு தானே வச்சுக்கோயேன். கண்டிப்பா நான் ஆதி சாருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஐயோ வைஷு, ஏண்டி நீ வேற? சரி ஓகே, போதுமா? சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சரியா? நீ ஃபர்ஸ்ட் அலறதை நிறுத்து, ஓகே? ஹிட்லர், நீ எப்போ வருவ? எனக்கு ஒன்று இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. என்னதான் வைஷு எனக்கு ஆறுதல் சொன்னாலும் எனக்கு ஏனே தெரியல, நான் பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் நீ சீக்கிரம் வந்துடு. என்னால சத்தியமா முடியல ஹிட்லர், நீ வந்துடு சீக்கிரமா. போன்ல நீ கேட்குற ஒரு கேள்விக்கு என்னால சத்தியமா பதில் சொல்ல முடியல. நீ நேர்ல வா, ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும் எனக்கு. மீனாட்சி, என்னமா பண்ற? பால் பொங்குது பாரு. ஐயோ மீனாட்சி, என்னம்மா இது?
பால் பொங்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஏதோ யோசனையில நிக்கிற. என்னமாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்ல அத்தை, நான் கவனிக்கல அதான். மீனாட்சி, உனக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையாமா? அத்தை ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, ஒரு மாதிரி இருக்கியா, அதான் உடம்பு ஏதாச்சும் சரியில்லையான்னு கேட்டேன். உடம்பு ஏதாச்சும் சரியில்லைன்னா சொல்லுமா, நம்ம வேணும்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசுதான் சுத்தமா சரியில்லை. ஏன்னு ஒன்றும் புரியல. மீனாட்சி மீனாட்சி, உன்கிட்ட தாம்மா கேட்குறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா, சாப்பிட்றீங்களா? என்ன இது, அன்னிக்கிட்ட பேசி அண்ணி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அம்மா நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? என்னாச்சு இவளுக்கு? மீனாட்சி இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டா. அதுவும் இவ்வளோ கவனக்குறைவாலாம் அவள் இத்தனை வருஷத்துல இருந்ததே கிடையாது. இன்னைக்கு என்ன புதுசாக இருக்கு? அதோட அவள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. ஐயோ கடவுளே, என் மருமகளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. இல்லைம்மா, அது நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன். என்னத்தை சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? மீனாட்சி மீனாட்சி, உனக்கு என்னாச்சு? நான் சாப்பாடு வேண்டாம் அப்புறமேல் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், நீ என்னடா சாப்பாடு எடுத்து வைக்கணுமான்னு கேட்குற. என்ன மீனாட்சி ஆச்சு உனக்கு? என்ன யோசனையில் இருக்க நீ? அது ஒன்றும் இல்லத்த. சரிம்மா, நான் லேட்டாக வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்ரு சரியா? சரிங்க அத்தை. சாவித்ரி, நீங்க என்ன பண்ற? ஏமா, நான் கிச்சனுக்கு வரக்கூடாதா என்ன? நான் அப்படி சொல்லவே இல்லையே. முன்ன பின்ன நீ கிச்சன் பக்கம் வந்ததே இல்லை, அதனால தான் இங்கே என்ன பண்றேன்னு கேட்டேன். அது வந்து சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். ஓ சரி சரி. அப்பா, அம்மா போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ணி அண்ணி. சொல்லு சாவித்ரி, ஏதாச்சும் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம் நீ. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன். என்ன, என்கிட்டயா? ஆமா நீ, உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தேன். சொல்லு சாவித்ரி, என்ன விஷயம்? இல்ல நீ, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். உங்களுக்கு உண்மையாவே ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் தானே அண்ணி? அண்ணி அண்ணி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சாவித்ரி, இது என்ன கேள்வி? இப்ப எதுக்கு நீ திடீர்னு கேக்குற? இல்ல நீ, ஃபங்க்ஷன் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அந்த அம்மா ரங்கநாயகி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவசியம் ஆதிக்கும் அந்த பொண்ணு மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமான்னு அத்தைக்காரி எனக்கே தோணுது. நீங்க ஆதியை பெத்தவங்க, அதான் நீ, உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன நீ, உங்களுக்கு என்ன நீ தோணுது? அண்ணி, என்ன நீ யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க அண்ணி. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஆதிய பெத்தவங்க நீங்க. பெத்தவங்களா பார்க்கும்போது நம்ம பசங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு நல்லா தெரியும்ல அண்ணி. அதனாலதான் அண்ணி கேட்குறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அண்ணி, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். சாவித்ரி, அது எனக்கு இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. துணியெல்லாம் மாடியில் காஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை வேற வர மாதிரி இருக்கு. நான் போய் துணியை எடுத்துட்டு வரேன். என்ன நீ, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்கிட்ட இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா உங்களை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிங்களா? விடமாட்டேன் நீ, விடமாட்டேன். ஏன்னா உங்களை வச்சு இன்னும் என்ன போலாம் பண்ண போறேன். அதுக்குள்ள உங்களை விட்டுட்டா எப்படி நீ? உங்களை கவனிச்ச வரைக்கும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்கன்னு. அதை இன்னும் எப்படி குழப்புறன்னு மட்டும் பாருங்க நீ. மித்து, என்னடி இது? ஏண்டி நீ இவ்வளோ டல்லா இருக்கா? எனக்கு உண்மையாவே உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். மித்து, நீ நல்லா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதாடி? எல்லாம் அந்த கிளவியால வந்தது. ஏன் தான் கிளவி எப்படி பண்ணுதுன்னே தெரியல. சென்னைக்கு தான் கிளவி ஊருக்கு போய் தொலைய போதுன்னு சுத்தமாக புரியல. மித்து ப்ளீஸ் டி, நீ டல்லா இருக்கிறத பார்க்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மித்து, வேணும்னா 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லர் போகலாமா? 2 பேரும் பார்லர் போய் ரொம்ப நாள் ஆகுதுல, 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வரலாமா? இல்லடி, எனக்கு வர தோணலை. எனக்கு ஹோம்க்கு போகணும் போல இருக்கு. நீ போய் திங்ஸை வாங்கிட்டு வா, நம்ம ஹோம்க்கு போயிட்டு வந்துடலாம். சரிடி, இது கூட நல்ல ஐடியா. நம்ம அங்கேயே போகலாம். அங்கே போனால் வச்சும் நீ இந்த குழந்தைங்களோட விளையாடி கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். சரிடி, நம்ம அங்கேயே போகலாம். சரி மித்து, நீ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? சரிடி, போயிட்டு வா. ஹிட்லர், நீ எப்போ வருவ? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஹிட்லர். உன் முகத்தை பார்த்தா போதும், எல்லாமே போயிடும். ப்ளீஸ் நீ சீக்கிரம் வா. ஹலோ, ஹாய் மித்ரா, எப்படி இருக்கம்மா? இங்க பாரு, எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை. ஒழுங்கா இங்கே கிளம்பிடு. அச்சுச்சோ, ஆனா எனக்கு உங்ககிட்ட பேச நிறைய இருக்கே. அதெல்லாம் பேசாம எப்படிமா மித்ரா என்ன போ சொல்ற?
இங்க பாரு மாயா, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணலாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஒழுங்கா கிளம்பிடு. அப்படியா? ஆனா எனக்கு உங்ககிட்ட பேச நிறைய இருக்கே, அதை பேசிட்டு நானே கிளம்பிடுறேன். அப்புறம் மித்ரா, ஒரு விஷயம் உன்னை பத்தி கேள்விப்பட்டனே, உண்மையா? இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா கிளம்பிட, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படியா? அப்பா பேர் தெரியாத, இனிஷியலே இல்லாத உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்போது, எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? ராம்குமார். என்னோட இனிஷியல் என்ன தெரியுமா? ஆர். அப்போ எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்னம்மா அப்படி பாக்குற? இது எப்படி எனக்கு தெரியும்னா, எனக்கு இதுவும் தெரியும், இதுக்கு மேலேயும் தெரியும். அது எப்படி யாரும் இல்லாம அனாதையா வளர்ந்த உனக்கு இவ்வளவு திமிரு தானே இருக்கு? இங்க பாரு மாயா, இது என்னோட பர்சனல். தேவையில்லாம இதை தலையிடுற வேலை வச்சுக்காத. ஏய், அப்படி தாண்டி பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏண்டி, அநாத ஆசிரமத்துல வளர்ந்த உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னா, நல்லா பார்ன் வித் கோல்டு ஸ்பூன்ரி எனக்கு எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ நாள் நானும் நீ பணம் காசு இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது நீ அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதன்னு. ஆக்சுவலாக உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட நின்று பேசுகிறதே எனக்கு எவ்வளோ ஷேமாக இருக்குன்னு தெரியுமா? இருந்தாலும் அனாதையாக இருக்கும்போதே உனக்கு இவ்வளோ திமிர்த்தானே இருக்கே. உனக்கு மட்டும் அப்பா அம்மாலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், உன்னெல்லாம் கையிலே பிடிக்க முடியாதுல்ல? இங்க பாரு மாயா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஒழுங்கா போயிடு. அடச்சி வாயமோடு. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இதுக்கு எதுவுமே இல்லை. ஏண்டி, உனக்குலாம் என்னடி தகுதி இருக்கு ஆதி மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? உனக்கு அப்பன் பேர் தெரியுமா? உங்க அம்மா பேர் தெரியுமா? என் சொந்த ஊர் என்னன்னு தெரியுமா? சொந்தக்காரவங்க யாரையாச்சும் தெரியுமா? இந்த மாதிரி எதுவுமே தெரியாம அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த உனக்கு ஆதி மாதிரி ஒரு பையன் கேட்குறானா? ஏண்டி, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நம்மளே ஒரு அனாதை, நம்ம எப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு உனக்கு கொஞ்சம் கூட உடம்பெல்லாம் கூசல? ஏய், வாய மூடி. ஏய், சின்னடி சொன்ன என் மித்துவ பார்த்து என்ன சொன்ன? இவளே ஒரு அனாதை, இவளுக்கெல்லாம் ஆதிய கல்யாணம் பண்ணிக்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்டேன், போதுமா? ஓ ஹே, ஹவு டர். ஏய், சின்ன ஒரு வார்த்தை வாயிலேருந்து என் மித்துவம் அனாதன்னு சொன்ன, அவ்வளோதான். வாயில உள்ள பள்ளிக்கு எல்லாத்தையும் தட்டி கையில கொடுத்துட வேண்டி. என்னடி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இவன் அனாதை தானே? நீ திருந்த மாட்டல. பாரு, நான் இருக்க வெறிக்கு ஏதோ இந்த 4-5 அறையோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. இல்லன்னு வச்சுக்கோயேன், அடிச்சே உன்னை கொன்றுவேன். இங்க பாரு, இன்னொரு தடவை நீ மித்துவ அண்ணாதான்னு சொன்ன, அவ்வளவுதாண்டி உனக்கு மரியாதை. ஏய், நல்லா கேட்டுக்கோடி. மித்துக்கு நான் இருக்கேன், லக்ஷ்மி அம்மா இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலா மித்துவ உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஆதி சார் இருக்காருடி. இவ்வளோ பேர் நாங்க இருக்கும்போது அவ எப்படி அனாதையாவா? அவ எப்படி அனாதையாவா? இன்னொரு தடவை வாயிலேருந்து அனாதங்கிற வார்த்தை வந்துச்சு, அவளை உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். ப்ளீஸ் டி, போலாம் வா. நீ சும்மா மித்து. இவளுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு, இவ வந்து ஆதி சார நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு உன்கிட்ட கேட்பாஹா? ஏய், இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோடி. உன்னை விட அதிகமா ஆதி சார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் என் மித்துக்கு தாண்டி இருக்குது. ஏன்னா மித்து உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் கிடையாது, சரியா? ஆதி சாருக்கு மனசுல மித்து தான் இருக்கான்னு தெரிஞ்சும் அவர் பின்னாடியே இப்படி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கே, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? கேய், வாய மூடி. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லி. கேய், அப்படி தாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இந்த உலகத்திலே ஒரு கேவலமான ஜந்துனா அது நீ தாண்டி, நீ மட்டும்தான். எவன் ஒருத்தவன் அடுத்தவன் கஷ்டத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறானு அவன் தாண்டி இந்த உலகத்திலே ரொம்ப 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 அசிங்கமான ஒருத்தன். அந்த கேட்டகரியில நீ தாண்டி டாப்ல இருக்க. சி, உன்ன மாதிரி ஒரு ஜென்ம கிட்ட எல்லாம் நின்று பேசுறதே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடி. கேய், அடச்சி வாயமுடு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. கேடி, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? கேண்டி, வார்த்தைக்கு வார்த்தை என் மித்துக்கிட்ட உனக்கு என்ன தகுதி இருக்கு ஆதிசார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறியே? கேண்டி, உனக்கு என்னடி தகுதி இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி என் மித்துவை விட நீ தான் வசதியா இருக்கன்னா அப்புறம் எதுக்காகடி ஆதிசாரு இத்தனை வருஷமா தெரிஞ்ச உன்னை விட்டுட்டு என் மித்துவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னனோ? இதுலேருந்தே புரிஞ்சுக்கடி உன்னோட தகுதி என்னன்னு. ஏய் ஏய் ஏய், என்னடி பேசுற நீ? என்ன பேசுற? நானும் அவளும் பொண்ணா? சாச்சா, சத்தியமா உனக்கும் என் மித்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன் தெரியுமா? ஏன்னா என் மித்துவோட கால்
தூசிக்கு கூட நீலா வரமாட்டடி. அந்த அளவுக்கு நீலா ஒரு ஒர்க்லெஸ் விமன் தெரியுமா? ஹே அடச்சி வாயமுடு. எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி ஹை பீஸில் கத்திக்கிட்டே. ஹே இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஆதி சாருக்கும் மித்துக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. நீ அதை பார்த்து நல்லா வயிறு எரிஞ்சே சாவு. ச்சே, மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கே எரிச்சலாக வருது. எப்படி தான் ரோட்டில் போகிறவங்களா உன் மூஞ்ச பார்க்குறாங்கன்னே தெரியல. மித்து நீ வா மித்து, நம்ம போகலாம். கண்ட நாய்கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு. வா மித்து போகலாம். ஏய் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்கிட்ட எப்படிலாம் பேசியிருந்திருப்பா நீ? ஏய் விட மாட்டேன்டி, உங்க 2 பேருமே விட மாட்டேன்டி. இந்த மாயாக்கிட்டே மோதிட்டீங்கல்ல, இந்த மாயா சார்னு உங்களுக்கு காட்டாம நான் விட மாட்டேன்டி. பொண்ணா இவன் இவ்வளவு மாதிரி கேவலமான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. மித்து உனக்கு பைத்தியம் அடி. எப்பவுமே வந்து உங்ககிட்ட பேசினாலும் அவளை நல்லா லெஃப்ட் ரைட்னு வாங்கி விடுவல. இன்னைக்கு மட்டும் எதுக்காக மித்து அவ பேச பேச நீ பாட்டு அமைதியா நின்னா? ஏன்னா அவ சொல்றது உண்மை தானடி. நான் தானே. வாய மூடு மித்து. என்ன சொன்ன இப்ப நீ? ஆனாத ஏன் நானும் லக்ஷ்மி அம்மாவும் செத்து போயிட்டோமா என்ன? வைஷு இப்படிலாம் பேசுற? பின்ன என்ன வேற எப்படி பேச சொல்றா? இனி உனக்காக நான் இருக்கேன், லக்ஷ்மி அம்மா இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலா உன்னை உயிரா நேசிக்கிற ஆதி சார் இருக்காரு. நாங்க 3 பேர் இருக்கும்போது எப்படி மித்து உன்னை அனாதை நீயே சொல்லிக்கிற? அப்போ நாங்க 3 பேரும் உனக்கு முக்கியம் இல்லை அப்படித்தானே? போ மித்து, என்கிட்ட பேசாத. வைஷு சாரிடி, சாரி. நீ பேசாத மித்து, என் கூட வீட்டுக்கு போலாம் வா. வைஷு சாரிடி, என்ன பாரு. என்ன வீட்டுக்கு போலாம் வா. வைஷு சாரிடி, இனிமே சத்தியமா அப்படி பேச மாட்டேன். சாரி. இங்க பாரு மித்து, இன்னொரு வாட்டி உன் வாயிலேருந்து அனாதங்கிற வார்த்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. லவ் யூ மித்து, லவ் யூ. நீ இப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? வைஷு சாரிடி, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல, சாரி. இட்ஸ் ஓகே, வீடு ஒன்றும் இல்லை சரியா? முதல்ல அலறதை நிறுத்து. போதுமா? போதும். சரி ஓகே வா, ஹோம்க்கு போகணும்னு சொன்னல, போகலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம், அதுக்கப்புறம் ஹோம்க்கு போகலாம். மித்து ரியலி ஐஸ்கிரீம் பார்லர் போகிறோமா? ஆமாம், வா போகலாம். சரிடி, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம். அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோமில் உள்ள எல்லா பசங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாம். ஓகே? சரிடி, வா போகலாம். அத்தை, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அத்தை. மீனாட்சி தனியா எப்படிமா போவ? கொஞ்சம் பொறு, நானும் வரேன். அத்தை, ஏற்கனவே நீங்க முட்டி வலிக்குன்னு சொன்னீங்கல்ல, பரவாயில்ல அத்தை, நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். என்ன அன்னைக்கு கோவிலுக்கு போறாங்களா? அதுவும் தனியாவா? சாவித்ரி, இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்கிட்ட இருந்து நீங்க நான் பேச வரும்போதெல்லாம் எஸ்கேப் ஆகுறீங்களா அண்ணி? இன்னைக்கு எப்படி எஸ்கேப் ஆகுறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னம்மா மீனாட்சி இப்படி சொல்ற? பரவாயில்லம்மா, தனியா எப்படி போவ? இரு நான் வரேன். மா என்னம்மா நீங்க, உங்களுக்கே முட்டி வலி இருக்கு, நீங்க எப்படிமா போவீங்க? இப்ப என்ன உங்களுக்கு, அண்ணி தனியா கோவிலுக்கு போறாங்க அதானே? நான் கூட போயிட்டு வரேன். என்ன நீ கூட போறியா? ஆமாம்மா, அண்ணி எப்படிமா தனியா போவாங்க? அதான் துணைக்கு நான் போயிட்டு வரலாமேன்னு. ஏமா என்னாச்சு? இல்ல, நல்ல நாள்ல கோவிலுக்கு கூப்பிட்டாவே நீ வரமாட்ட, இன்னைக்கு என்ன திடீர்னு போறேன்னு சொல்ற, அதான். மா என்னம்மா நீங்க, மணி 6க்கு மேல ஆகுது, இந்த நேரத்துல அண்ணி எப்படிமா தனியா கோவிலுக்கு போவாங்க? அதனாலதான் சொன்னேன். இல்ல சாவித்ரி, இருக்கட்டும், நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன், கோவில் பக்கத்துல தானே இருக்கு. அட என்ன நீங்க தனியா எப்படி போவீங்க? நீங்க சும்மா இருங்க நீ. அம்மா நானும் நீ கோவிலுக்கு கிளம்புறோம், நீங்க பார்த்து பத்திரமா இருங்க சரியா? இல்ல சாவித்ரி, அது மீனாட்சி, அதான் சாவித்ரி வரேன்னு சொல்றாள, அப்புறம் என்னம்மா? நீ தனியாலாம் போக வேண்டாம், சாவித்ரி வரட்டும் கூட. சரியத்த, அப்ப நாங்க கிளம்புறோம். சாவித்ரி, இதான் சரியான சமயம். அண்ணி அண்ணி, என்ன நீ இங்கே நின்னுட்டீங்க? வாங்க நீ உள்ள போலாம். போலாம் சாவித்ரி, வா. அண்ணி ஒரு நிமிஷம். என்ன சாவித்ரி? என்ன நீ, நானும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் நீ எப்பவுமே ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது? என்னாச்சு நீ உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை சாவித்ரி, நான் நல்லா தான் இருக்கேன். சரிவா நம்ம உள்ள போலாம். ஐயோ போதும் நீ, நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அம்மாவை வேணும்னா ஏமாத்தலாம், என்ன ஏமாற்ற முடியாத நீ. இங்கே பாருங்க நீ, நான் சுற்றி வளைக்காம நேரடியாகவே கேட்குறேன். என்ன நீ, உங்களுக்கு ஆதிக்கும் மித்ராக்கும் நடக்கிற கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? சாவித்ரி, ஏன் இப்படி கேட்குற? இல்லை நீ, ரங்கநாயகி அம்மா அந்த மித்ராவை பற்றி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு போனதுலேருந்து எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி இருக்க நீ. என்ன புரியல சாவித்ரி? பின்ன என்ன நீ, அந்த மித்ரா ஒரு ராசி இல்லாத பொண்ணுன்னு அந்த ரங்கநாயகி அம்மா சொல்றாங்க. எனக்கு இதுல பெருசா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லதான், இருந்தாலும் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்க நீ.
என்ன? ஆமா நீ நடந்ததெல்லாம் நினைச்சு பாருங்களேன். முத தடவை குலதெய்வ கோயிலுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போனோம். அங்க என்ன நடந்துச்சு? பத்திரிக்கை எரிஞ்சு போயிடுச்சு. அதுவும் பத்திரிக்கை ஃபுல்லா எரிஞ்சு போனா கூட பரவாயில்ல, கரெக்டா ஆதிமித்ரா பேரு உள்ள பக்கம் மட்டும் எரிஞ்சு போயிருக்கு. இதுல இருந்து என்ன நீ உங்களுக்கு தெரியுது? இது எவ்வளவு பெரிய அபசகுணம். ஆனா அது எல்லாருமே எனக்கு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க. அதை விடுங்க. முகூர்த்த புடவை எடுக்க போற அன்னைக்கு என்ன நீ நடந்துச்சு? குங்குமம் தவறி கீழே விழுந்துருச்சு. அன்னைக்கும் இதுக்கு எல்லாருமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க. சரி, இது எல்லாத்தையுமே விட்டுருவோம் நீ. ஆனா ஆதி போன ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஆதியோட நல்ல நேரம், நம்ம எல்லாரும் செஞ்ச புண்ணியத்தினால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுங்கிற மாதிரி ஆதிக்கு சின்ன சின்ன காயத்தோட எதுவும் ஆகல. இதே ஆதிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்தா? சாவித்ரி, இல்ல நீ அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன நீ, அவ்வளோதான். சரி அண்ணி, இதை விடுங்க. அண்ணி, ஆதி இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண போய் அது சக்ஸஸ் ஆகாம இருந்திருக்காக நீங்களே சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு அவன் டெல்லிக்கு எதுக்காக போனானோ அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி அர்ஜுனும் வரணும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன நீ தெரியுது? நல்லா எந்த அளவுக்கு குழப்ப முடியுமோ அந்த அளவுக்கு குழப்பியாச்சு. அண்ணி அண்ணி, என்ன நீ யோசிக்கிறீங்க? ஐயோ போது சாவித்ரி, ஏற்கனவே நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். மேல மேல நீ என்ன போட்டு குழப்பாத. அண்ணி, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு என்னால ஒரு அம்மாவா புரிஞ்சுக்க முடியுது அண்ணி. இது வரைக்கும் ஆதிமித்ரா கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து அத்தனை அபசகுணம் அண்ணி. இது எல்லாம் எதுக்காக நீ நடக்கணும்? அப்போ நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ரங்கநாயகி அம்மா சொல்ற மாதிரி மித்ரா ராசி இல்லாத பொண்ணுதானோ? அண்ணி, ஒரு பெத்த அம்மாவா உங்க மனசு என்னெல்லாம் பாடுபடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அண்ணி. ஏன்னா நானும் ஒரு பையனுக்கு அம்மா தானே. அது மட்டும் இல்லை அண்ணி, ஆதி என்னோட அண்ணன் பையன் அண்ணி. எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது அவன் வாழ்க்கையை நினைச்சு நீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அண்ணி. இங்க பாருங்க அண்ணி, அம்மா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்காகவோ இல்ல கல்யாணத்துக்கு இன்னும் 10-15 நாள் இருக்குங்கிறதுக்காகவோ நம்ம வீணா ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல அண்ணி. ஏன்னா ஆதி உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க தவம் இருந்து கடந்த பெத்த புள்ள, அவனுக்கு போய் ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா எப்படி அண்ணி உங்களால அதை தாங்கிக்க முடியும்? இல்ல சாவித்ரி, இல்ல, என்னால என் பிள்ளை வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க முடியாது சாவித்ரி. எல்லா அம்மாங்க மாதிரி எனக்கும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் தோணுது. ஆனா என்னமோ தெரியல, மனசுல ஒரே குழப்பமா இருக்குது சாவித்ரி. அப்படி போடு, பிளான் சக்சஸ் சாவித்ரி. அண்ணி, எனக்கு புரியுது நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்களோன்னு. அந்த மித்ரா ஒரு ராசி இல்லாதவன் சொன்னதுனால நம்ம ஆதி வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நீங்க பயப்படுறீங்க, சரியா? ஆனா அண்ணி, இந்த குழப்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அண்ணி. என்ன சாவித்ரி, என்னது? வேற என்ன நீ, ஆதிக்கும் மித்ராவுக்கும் ஜாதகம் பாக்குறது தான். சாவித்ரி, என்ன பேசுற நீ? மித்ராவுக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? ஆமா நீங்க சொல்றது சரிதான். அவளே ஒரு அனாதை, அவளுக்கு எங்கேயாவது ஜாதகம்லாம் இருக்க போகுது. ஆனா நம்ம ஆதிக்கு ஜாதகம் இருக்குல்ல நீ, பேசாம நம்ம ஆதி ஜாதகத்தை மட்டும் போய் எடுத்துட்டு போய் பார்க்கலாம்ல? சாவித்ரி, நீ சொல்றது சரிதான். ஆனாலும் நம்ம மித்ராவுக்கும் அதிகம் பேர் பொருத்த பார்த்தப்ப கூட அந்த ஐயர் பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார்ல. என்ன நீ பேசுங்க நீங்க? ஆமா, நம்ம போய் பேர் பொருத்தம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு அவர் சொன்னாரு. அப்படி நல்லா இருந்துச்சுன்னா எதுக்கு நீ இத்தனை அபசகுணம் நடக்கணும்? நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க நீ, நம்ம எதுக்கும் ஒரு தடவை நம்ம ஆதியோட ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜோசியர் கிட்ட காட்டலாம் நீ. அவரு ஏதாச்சும் சொல்லுவார்ல, ஒரு வேலை பரிகாரம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவார்ல நீ. அதனால நம்ம ஒரு வாட்டி ஆதியோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட போய் காட்டலாமே அண்ணி. இல்ல சாவித்ரி, இது சரியா வருமா? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க நீங்க? கண்டிப்பா சரியா வரும் நீ. மித்ராக்கு வேணும்னா ஜாதகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம ஆதிக்கு இருக்குல்ல நீ. இந்த ஜாதகத்தை போய் எடுத்துட்டு போய் ஜோசியத்தை கொடுத்தோம்னாவே அவரு எந்த மாதிரி பொண்ணு வந்தா ஆதி லைஃப்க்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவார்ல நீ. அதனாலதான் சொல்றேன் அண்ணி, நீங்க இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. பேசாம நம்ம காலையில ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? நீ சொல்றதும் சரிதான் சாவித்ரி. சரி சாவித்ரி, நான் போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்லையே, நினைச்ச காரியம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பாதி கடலை தாண்டியாச்சு, இன்னும் மீதி கடலை தாண்டிட்டோம். பிளான் சக்சஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் ஆதி எனக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் நிஷா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது நிறைய பேர் வந்து மித்ரா ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு ஆதியை சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக வருவேன். அண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எது மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி சம்பவத்தை
சிறப்பாக பண்ணிடலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.